ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் இருக்கிற சாய் டெரக்கோட்டா கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து ஈசிஆரில் பனையூருன்ற இடத்துல இருக்குது. சூப்பராக இருக்குது. இது செம்மையாக இருக்குது பாருங்கள். எங்கள் புது வீட்டுக்காக ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன். நான் இதை பார்த்தோடனே அசந்து போயிட்டேன். எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியல. அது கையில் செஞ்சது, அதனால தான் காஸ்ட்லியாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டிசைனாக இருக்குது. இந்த பாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஏதாவது வாங்கிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். ஒன்று வச்சாலே வீடு அழகாகிடும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் உயரமான பாட்டு. இது மேலே ஒரு சின்ன பாட்டில் பூச்செடி வச்சிட்டிங்கனாலே வீடு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், குட்டி குட்டி குதிரை இவங்க டிசைன் பண்ண இந்த பானை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது மேலே ஒரு வெறுமனே ஒரு டேபிள் ரோஸ் செடி ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே போதும். அந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். யானை பொம்மைலாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய திருஷ்டி பொம்மை. சூப்பராக இருந்துச்சு. விநாயகர் இருந்துச்சு. பெரிய பெரிய குதிரை, சின்ன குதிரை, பெரிய பெரிய பாட்டு. இந்த பாட்டில் ஃபுல்லாக மண் போட்டு செடி வைப்பாங்களான்னா அப்படி கிடையாது. அது மேலே சின்ன தொட்டியில் ஒரு செடியை வச்சு மேலே தூக்கி வச்சாலே போதும். அவ்வளோ அழகாக இருக்கும். அது பாருங்க, வாத்து மாதிரி ஒரு பாட்டு. பூஜாடியும் இருந்துச்சு. பூ வைக்காமல் க்ளோஸ்லேயும் இருந்தது. நடுவில் அவருடைய ஓட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்ம மண் போட்டு செடி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அழகுக்கு வச்சுக்கலாம். இந்த பெரிய பெரிய குதிரைலாம் எதுக்காக செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து இதெல்லாம் ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நல்ல காரணம் தானே. ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரிலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கோவில் மாதிரிலாம் ரெடி பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு போவாங்களாம். பாருங்க, மீன் மாதிரிலாம் தொட்டி இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. யானை மாதிரி இருந்தது. இது பாருங்கள், ஒரு தொட்டியில் ஒரு பானை மாதிரி வச்சுட்டு சுற்றிலும் குட்டி குட்டி தொட்டி ஃபுல்லாக மண்ணை நிரப்பிட்டு இதுலேயும் மண் நிரப்பிட்டோம்னா சுற்றிலும் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே துளசி மாடம். சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லாமே இருந்துச்சு. விலை கேட்கலாம், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையாக இருந்ததால் விலை சொல்ல முடியல. இந்த டிசைன் பார்க்கவே எனக்கு சரியாக இருந்துச்சு. குட்டியாக ஒரு துளசி மாடம் 250 ரூபா சொன்னாங்க. கொஞ்சம் பெருசு வந்து 1000 ரூபா சொன்னாங்க. 850 ரூபா சொன்னாங்க. 750. அது சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நம்ம எடுக்கிற டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், அழகான புத்தர் சிலை நிறைய இருந்துச்சு. ஐயனார் சிலை கூட இருக்குது பாருங்கள். ஐயனார் சிலை எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் ஷூட்டிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்களா ஐயனார் சிலைலாம். இதான் கடையோட ஓனரு. அந்த பொண்ணு தான் நீங்கள் வந்து யூடியூப்காக எடுக்கிறீங்க வீடியோ எடுத்துக்கோங்க, எங்கள் அட்ரஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே எவ்வளோ பெரிய ஜாடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நான் வாங்கின பொருள்லாம் அவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன ஐயனார் சிலை பாருங்கள், பார்க்கவே பயமாக தான் இருக்குது. சொன்ன மாதிரி இதெல்லாம் ஷூட்டிங்கில் வச்சுட்டு ஒரு கோவில் மாதிரி ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். விநாயகர் அருமையாக இருக்கார். சூப்பராக இருந்துச்சு விநாயகர். உருளி டைப்லலாம் இந்த மாதிரி மண்பாண்டம்லாம் இருந்துச்சு. டெரக்கோட்டாலாம் அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு. யானை தான் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் வீட்டில் 2 பக்கமும் படிக்கு 2 பக்கமும் வச்சிட்டோம்னா வீடே கிராண்டாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கா, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வச்சாலே போதும், வீடு கிராண்டாக ஆகிடும். தண்ணி குடிக்கிறதுக்கு ஜக்கு நம்ம பானை வாங்குவோம் பார்த்திங்களா, அதுவே டிசைனாக இருந்துச்சு. பைப் வச்சு நல்லா அழகாக இருந்தது. யானை முகம்லாம் வச்சு இருந்துச்சு. தொட்டி தான் நிறைய டிசைன் இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பாருங்கள், ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஒருத்தர், நீளமான ஜாடிலாம் இருந்தது. புத்தர் நிறைய இருந்தது. இந்த பெல் வந்து நிறைய மாடலில் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலை. சின்னதாக தொங்குச்சின்னா 500 550ன்னு சொன்னாங்க. பெருசாக தொங்குச்சின்னா 1500 2000 ரூபாய் எல்லாம் இருக்குது. அது மாதிரி கடை உள்ளேயும் நிறைய பொம்மை வச்சுருக்குறாங்க. சைனீஸ் பெல்லாம் இருக்குது. ஒரு பெல் அடித்தா நிறைய ஒரு மாதிரி மியூசிக் மாதிரிலாம் கேட்குது. அதெல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போய் எடுக்க டைம் இல்லை எனக்கு. இதுவே நிறைய இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்ததுன்னு இதுக்கே டைம் இருந்தது எனக்கு. உள்ளே போக கூட டைம் இல்லை. சும்மா ஓரலாக அப்படியே எடுத்துகிட்டு நான் வெளியிலே இருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில் இருந்தது. 750 ரூபாய், 1200, 550, 750 அப்படி இருந்துச்சு.
இது நம்ம செக்ஷனு மீன் குழம்பு சட்டி. இதில் கூட நான் ஒன்று வாங்கினேன், கருப்பு மீன் குழம்பு சட்டி ஒன்று வாங்கினேன். சூப்பராக இருக்கும். அந்த ரெட்டு வாங்கினா என்ன செய்யுது அப்படின்னா, கொஞ்சம் நாளில் வந்து அடி பிடிச்சிருது, அது அப்படியே கருப்பாகிடுது. அப்புறம் நம்ம ப்ரஷ்ஷு வாஷ் பண்ணுறப்ப என்ன செய்யுதுன்னா, அந்த சிகப்பு கலர்லாம் போயிட்டு கருப்பாக தெரியுது. அதுக்கு பேசாமல் கருப்பே வாங்கிடலாமே அப்படின்ட்டு கருப்பு சட்டி வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. 350 ரூபாய்க்கு வாங்கினேன் மீன் குழம்பு சட்டி. நிறைய இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹேங்கிங் வகைகளும் இருக்குது. மேலே தொங்க விடுற மாதிரிலாம் இருந்துச்சு, லாந்தர் மாதிரிலாம் இருந்தது. இதை பாருங்கள், லாந்தரு, மாஸ்க் மாதிரி இருந்துச்சு, பெல்லு மாதிரி இருந்தது. இதெல்லாம் கூட அழகழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஹோட்டல்ஸில் தொங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது. புத்தர் வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்துச்சு. உருளிலேயே நல்லா விதவிதமாக இருந்தது. கடைக்குள்ளேயும் நல்லா அழகழகாக வச்சுருந்தாங்க. நிறைய பொம்மைங்க வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ டிசைனாக சொல்லிட்டு, லேசர் கட்டிங் மாதிரி இருந்துச்சு அந்த டிசைனு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஈஸியாரில் இந்த பக்கம் போனீங்கன்னா, ஒரு விசிட் பண்ணிங்கன்னா, ஒரு 2 பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சாலே போதும். வீடு வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கு கிடைக்கும். நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு அமைதியாக இருக்கும். வந்து பார்த்தோன்னே ஒரு டிசைனாக ஏதாவது ஒன்று வச்சு அதில் செடியெலாம் வச்சுருக்கும்போது ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கர்டைன் போடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஹேங்கிங். அது வாசலில் தொங்க விடுறது. அம்மன்லாம் வச்சுருந்தாங்க. மேலே லைட்ஸு விளக்கேற்றி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது மேலே ஹேங்கிங் தொங்க விட்ருக்காங்க. அழகாக இருக்குது டெரக்கோட்டாவில். இதெல்லாம் கையாலேயே செய்கிறது, அதனால தான் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது. நார்மல் டிசைன்லாம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் கையாலேயே கஷ்டப்பட்டு செய்கிறதுங்க, அதனால் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அச்சில் ஊற்றி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு படுத்திருக்கிற புத்தரை நான் இங்கே தான் பார்க்குறேன். குட்டி குட்டி ஜாடிலாம் இருந்துச்சு, இடிக்கிற கல், குட்டி கப்ஸு எல்லாம் இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கடை உள்ளேயும் ஃபுல்லாக இது தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் உள்ளாரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கா இந்த வீடியோ? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.